பயிற்றுவித்திருக்கிறார். நிறைய அவருடைய பேசிட்டு இருக்கிறேன். எங்கே இருக்காருன்னு தெரியாது, என்ன பண்ணாருன்னு தெரியாது, யாருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ஆள் போட்டிருக்குது, இப்படி ஒரு கேள்வியை கேட்குறது நியாயமா, சரியா, பொருத்தமா அப்படின்னு நியாயமானது தான். முதல்ல ராமாயணம் யார் எழுதுனான்னு தெரியணும்ல. பைத்தியக்காரத்தர் மாதிரி கேள்வியாக இருக்குது. ராமாயணத்தை யார் எழுதுனா, ராமாயணம் எழுதணும் தான் எழுதலாம். அது தெரியுது யார் எழுதணும். கம்பன் எழுதணும். எதில் எழுதணும்? தமிழ் எழுதணும். எங்கேருந்து எழுதலாம் அது கேட்குறீங்களா? அது யோசனை பண்ணி தான். கம்பராமாயணம் என்பது முதல் நூல் அல்ல. அது முதல் நூல் அல்ல, வழிநூல். முதல் நூல் வால்மீகி எழுதினா, வடமொழி எழுதினா, அதுதான் முதல் நூல். அதை பின்பற்றி எழுதப்பட்டது தான் கம்பராமாயணம் என்ற கம்பனால் எழுதப்பட்ட ராமாயணம். அதுதான் கம்பராமாயணம் என்று பெயர். நாம் தமிழில் படிக்கிறது பூரா கம்பராமாயணம் ஒன்று தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒன்று தான் இருக்குது ராமாயணத்தில். ராமாயணம் கம்பர் எழுதுன மட்டும்தான் இருக்குது. அதை தான் நம்ம படிக்கிறோம். அது கொஞ்சம் அறவரையாக படிச்சிருப்போம். ஒருத்தர் ஒரு காண்டம் படிச்சிருப்பார், இன்னொரு ஒரு படலாம் படிச்சிருப்பார், இன்னொன்று தொட்டு பார்த்து வச்சிருப்பார், பத்திரமா இருக்கட்டும் அப்படி தட்டி கொடுத்துட்டு இது நல்லாவே இங்கே இங்கே போயிட்டு அதை வச்சு கொடுத்துருக்கோம். அதை கம்பராமாயணத்தை படிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் விரைவி பரவி வருகின்ற ஒரு நூல். அது கம்பனை போல வேறு யாராவது எழுதியிருக்கிறார்கள் என்றால் எவருமே எழுதவில்லை. அப்போ இந்த 2000 ஆண்டுகளாக சங்கம் அறிவு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த இதிகாசமானது ஏன் இதுவரையில் புதுப்பிக்கப்படவில்லை? அதற்கு உரிய ஆட்கள் ஏன் வரவில்லை என்றால் திறமை இல்லை என்பதுதானே பொருள்வதற்கு. பைத்தியதானா பேசாதையா, பாரதி இல்லையா, பாரதிதாசன் இல்லையா, ஏன் வள்ளலார் அடியை ஞாபகம் வச்சுக்கலையா என்ற கேள்வி உங்கள் மனதிலே வரும். எனக்கு வந்து எழும். வள்ளலாரை போல ஒரு சிறந்த கவிஞன் இல்லை, ஒரு சிறந்த புரட்சியாளர் கிடையாது, ஒரு சிறந்த பக்திமான் கிடையாது, ஒரு சிறந்த நாத்திகவாதியும் கிடையாது. கைத்தட்டலாம்னு இருக்கு. ஏங்க நான் ஆன்மீகவாதி வந்து நான் நாத்திகவாதிங்கிறேன், அது என் மேல அவ்வளோ கோபமா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான், பொருத்தமில்லாத பேச்செல்லாம் பேசுறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்குது. நான் இந்த மாதிரி அப்படியே மயங்கிட்டீங்களோ பேச்சுல? சரி சரி சரி. அவ்வளோ அருமையான கவிஞன். அவன் மாதிரி விருத்தப்பா எழுதுன நான் படித்ததே இல்லைங்க. நீ பெரிய படிப்பாளி, உலகத்தில் தான் படிச்சுட்டே நீங்க அவையா சொல்ல அப்பவே சொல்லிருக்காரு, கற்றது கைமண் அளவுக்கு அல்லாத உலகம். நீ என்னையா படிச்ச? நீ சும்மா 2 பட்டம், 9 பட்டம் வாங்கணும் இருக்கான், 11 வாங்கணும் இருக்கான், 17 வாங்கணும் இருக்கான், 21 வாங்கணும் இருக்கான், ஏபிசி அத்தனையும் வாங்கணும் இருக்கான். ஐயா நாங்கள் அவரெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சாதாரணமான மிக சாதாரணமான ஆள். இந்த சாதாரணமான ஆளுக்கும் ஒரு யோசனை முன்னே வந்தது. அதைத்தான் சொல்லலாம்னு உங்கள்கிட்ட நான் வந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அப்போ கம்பன் இந்த ராமாயணம் எழுதுனது தான் என்னையா நீ குறை கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லையே. நிறைவாக போராட்ட வேண்டும், அதுதான் நம்முடைய வேலை. ஒரு செய்கிற பணியை நல்லா செஞ்சுக்க போனால் எனக்கு ஊக்கமாக செய்யுமா? இல்லை ஏடா நீ எல்லாம் வந்து கரடாயம் உயரம் வாங்குறீங்க, என்ன பண்ணுறேன்னா இதுக்கு தான் இது வேலை. இந்த பெருசு இப்பவும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கணும். நானும் போயிடுவோம், வேலை கடந்து போயிடுவோம். நாம அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம வேலை முடியணும்னா செய்கிறவன் குறைவாக செஞ்சாலும் நிறைவாக பேசணும். அருமையாக செஞ்சு காலையே விட்டியா வந்துருக்க மாட்டான். காலையிலேயே நான் ஒரு கேள்வி கேட்போம், காலையே விட்டியா சுருக்குங்க அவருக்கு. ஓஹோ ஒன்று காலையிலேயே வரணும் போல தெரியுது. அதோட விட்டுணும், நம்ம நாசுக்காக விட்டுறணும். அதுபோல கம்பனை படிக்கிற பொழுது கம்பன் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும் பொழுது மிக அற்புதமான படைப்பை படைத்திருக்கிறான் என்பது உண்மை. அது எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்புறம் அவன்கிட்ட போய் ஏன் கேள்வி கேட்கிறேன்? ஒரே ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. கம்பரே நீ ராமாயணம் எழுதினீரா? வேற பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கம்பரே நீ ராமாயணம் எழுதினீரா? ஆம் ஆம் நானே தான் எழுதுனேன். தருமி மாதிரி தான். ஆமாம் ஆமாம் நானே தான் எழுதுனேன். நான் தான் எழுதுனேன். நானே தான் எழுதுனேன். எழுதுன இல்லை, முழுசாக எழுதுனியா? ஓஹோ நீ அதை கேட்குறியா? சரி 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 சரி. பதில் வரல. ஏன் வரல? முழுசாக எழுதலை. கம்பன் ராமாயணத்தை முழுமையாக எழுதவில்லை. இதுதான் உண்மை. அப்போ தமிழ்நாட்டில் தமிழில் சார் ஒரு 25 நிமிஷம் நான் அது மாதிரி எடுத்துக்க மாட்டேன். சரி அது முடிச்சிடும். ஐயா அவர்கள் பேச முன்னாடி குரலை படித்து கேட்டார். பல சொல்ல காம் ஒருவார் படித்து கேட்டார். 1.5 மாதத்தை சில சொல்ல தேக்காது. அதனால் அதிகமாக பேச மாட்டேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இது நிறைய பேசலாம், நிறைய பேசுறதுக்கு ஆளாக இல்லை, மணிக்கணக்கில் பேசுவான். ஆனால் எண்ணி பேசுவதற்கு தான் ஆள் தேவை, சுருக்கம் பேசுறதுக்கு தான் ஆள் தேவை. அவன் தான் திறமைசாலி. அப்போ நீங்கள் திறமைசாலியா சார்? பார்த்தா தானே தெரியும். அது பார்ப்போம். எனவே கம்பன் மட்டும்தான் எழுதினானா? என்னுடைய கேள்வி எழுதலாம். இல்லை. என்னங்க மாற்றி மாற்றி பேசுறீங்க? இப்போ தான் சொன்னீங்க கம்பன் தான் தமிழ் எழுதினாரு, இப்போ கம்பன் மட்டும்தான் எழுதினானா? கேள்வியை கவனிங்க. கம்பன் எழுதினானா? ஆம் கம்பன் எழுதினான். கம்பன் மட்டும்தான் எழுதினானா? இல்லை கம்பன் மட்டும் எழுதவில்லை, இன்னொரு எழுதியிருக்கிறான். அவன் யார்? சின்ன புள்ள கேட்குற மாதிரில கேள்வி இருக்குது. ஆமாம் அவன் தான் ஒட்டக்கூத்தன். குலோத்துமன் காலத்தில் மிகப்பெரிய புலவர்கள் ஒருவர் ஒட்டக்கூத்தன் மட்டுமே, கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தன். கம்பன் இல்லை. ஒரு கை தட்டலாம். ஏன் தட்டி நிறுத்துறீங்க?
கம்மன் கவி சக்கரவர்த்தி இல்லைங்க. காலமும் கோலமும் நேரமும் அவனுக்கு துணை புரிந்தது. சடையப்பவளர் உதவி செய்தார், அவன் உயர்ந்து போனான். ஒட்டக்கூத்தன் கோபக்காரன், முங்கோவி, எதையும் எடுத்தறிந்து பேசக்கூடிய வினைவே அவன் தாழ்ந்து போட்டான். இதுதான் உண்மை. அண்ணா சொன்னார், குன்றம் தாழ்ந்தது கோடு உயர்ந்ததுன்னு. அது ஒரு பழைய கதைகள், அது ஒரு பொருள் நிறைய உண்டு, அது வேண்டாம். இப்போ நம்ம என்ன, நானே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதை நான் அரசியல் பேசக்கூடாது. அதனால் ஒட்டக்கூத்தன் ஏன் எழுதினான்? ஏன் எழுதினான்? அவன் எழுத சொன்னது யாரு? அரசன் சொன்னான், மன்னன் சொன்னான், குலோத்துங்கன் சொன்னான், கம்பனையும் கூப்பிட்டான், ஒட்டக்கூத்தன் கூப்பிட்டான். எப்பா ராமாயணம் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டு இருக்காங்க வடநாட்டில், நம்ம தமிழ் இருந்தால் தேவையிலையே ஒன்று எழுதாண்டாலும் எழுதிடுவேண்டா. தடையப்பொருள் கம்பர் உதவி பண்ணால் சோறு போட்டான், இடம் கொடுத்தான், விடை கொடுத்தா, ஆளை கொடுத்தான், வசதி கொடுத்தான், எல்லாம் பண்ணால் அவன் எழுதிட்டு இருந்தான். ஒட்டக்கூத்தன் எதுக்கடையில் அவன் போய் ஓரமாக மரத்துக்கிட்ட உட்காரனா, எதை வேணும்னா போனால் வரணும் எழுதணும், அவன் எழுதணும். சரி, நேரம் முடிந்து விட்டது, எழுதி ஆகிவிட்டது, அது அரங்கேற்றம் செய்யும். அதுதான் ஒரு முதல். எப்போவுமே இப்போ நாம செய்யணும்ல, புத்தக வெளியீடு வைப்போம், சில அரங்கேற்றம் வைப்போம், நாட்டிய அரங்கேற்றம் வைப்போம், இசை அரங்கேற்றம் வைப்போம், தொடக்கமாக செய்கின்ற நிகழ்ச்சிகள் இது. சரி, முடிச்சோடனே நம்ம அதை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், உலகுக்கு அதை கொடுக்க வேண்டுமே என்பதை எண்ணி மன்னன் அந்த ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யலாம். இதுதான் கதை. அரங்கேற்றம் செஞ்சான்ல, அப்போ என்ன பண்ணிருக்கணும்? யாராட்ட சொன்னான்? 2 பேர்த்தையும் கூப்பிட்டுருக்கணும்ல. அப்பா கம்பா வா வா உட்கார், ஒட்டக்கூத்தரே வா வா உட்கார். அது என்ன கப்பா வாங்குற, அப்புறம் ஒட்டக்கூத்தரேங்கிற வேறு எப்படி வந்துருச்சுங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. முருகா அப்படின்னா நான் ஜாமியை கூப்பிடுறேன், முருகனை கூப்பிட்டேன், முருகா வாடான்னு. அது மாதிரி ஒட்டக்கூத்தர் கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடவில்லை. அப்போ என்ன நடந்ததுங்க? மாமன்றத்தில் நடந்தது என்ன என்றால், கம்பன் வந்தான், எழுந்தான், படித்தான், அரங்கேற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடைவேளையில் வந்து சேர்றான் ஒட்டக்கூத்தர், கத்தையாக தூக்கிட்டு வராங்க. போயிட்டு வந்து பார்த்தா இங்கே அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு கடுமையான கோபம். என்னோட மோசமான ஆளு. பொறுமை வேணுங்க மனுஷாளுக்கு, வயசான பொறுமை வேணுங்க, ஒரு பெருந்தன்மை வேணுங்க, படபடன்னு பேசப்படாதுங்க, எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்செல்லாம் தள்ளப்படாதுங்க. அவன் பார்த்தான், ஏய் என்னையே சொன்ன அவனையே சொன்ன, நான் வரத்துல எப்படா நீ அந்த கம்பராமாயணத்தை நீ அரங்கேற்றம் பண்ற போடா. சொன்னவன் வேற, ஆனால் செஞ்சவன் ஒட்டக்கூத்தான். மன்னனும் நீயோட நாடு முழுதும் சொன்னவன் கம்பன். அவன் இப்போ பயந்து உட்கார்ந்துக்கிட்டு பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறான். இவன் சொல்லாதவன் பேசிட்டு இருக்கிறான். நிறைய பார்த்தான், நீ எங்கள் கம்பனுடைய ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறாயா? அப்போ நான் எழுதியது பேசுதானே, இது வீணா போடுறது தானே, தேவையில்லாத தானே, அதை கொழுதி வரணும். அங்கெல்லாம் லவலோன்னு வச்சுக்கிறான். பலவர்கள் அடாடர்கள் என்ன ஒட்டக்கூத்தனம் எழுதுறது இப்படி பண்ணுறாங்க, இது நியாயமா, அது நேர்மையா, அது நல்லதா? இது தமிழுக்குள்ள பெரிய சொற்களஞ்சியமே போயிடுச்சையா, ஒரு மிகப்பெரிய காவியமே இதிகாசமே அழியுது. ஓடியாரான், அங்கேருந்து ஓடியாரான். அவன் ஓடியாரத்துக்குள்ள இவன் அத்தனையும் போட்டு கொடுத்துருப்பான். ஒன்னே ஒன்று மிச்சம். அதுதான் கம்பராமாயணத்துக்கு முழுமையான கதையை கூறுகின்ற காண்டம் உத்தரகாண்டம். அதை எழுதியவன் தான் ஒட்டக்கூத்தன். அங்கேதான் முதலில் இருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலான ராமாயணத்தின் கதை முழுக்க முடிகிறது, அங்கேதான் முடிகிறது. அதை எழுதிய ஒட்டக்கூத்தன். அதைத்தான் கம்பரை கேட்கிறேன், கம்பரே நீர் ஏன் அதை எழுதவில்லை? இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாது, நான் பதில் இப்போ சொல்ல போறதில்லை. இப்போ நான் கொடுத்துருக்க தலைப்பே கேள்வி மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். கம்பனை கேட்கின்ற முதல் கேள்வி, நீ ஏன் கம்பராமாயணத்தை முழுவதுமாக எழுதவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்படி நானே எப்போவாது ஒரு தடவை பின்னாடி பேசும்போது சொல்றேன். ஆக என்ன பண்ணா கம்பன்னா இப்போ சொல்றாங்கல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெருத்த அடி, பலமான அடி, கலங்கி விட்டார்கள், கணக்கு என்னென்னமோ போடுறாங்க. அது இந்த யூடியூப் இருக்கு பாருங்க, அது போல ஒரு மோசமான ஒரு இது ஒன்றுமே கிடையாது. என்னென்னமோ போடுறான் சார், தேவை உள்ளது, தேவையில்லாது, உண்மை இல்லாது, எல்லாத்தையும் போடுறாங்க. நமக்கு தான் மைண்டே சேஞ்ச் ஆகிடும் போது, குழம்பி போயிடும் போது இருக்குது, நமக்கு உள்ளதே போயிடும் போது இருக்குது, மூளையே இப்படி இருக்குது, அது ஒரு தனியாக போய் நிற்க மாட்டேங்குது. சரி, இவங்கிட்ட நம்ம கண்டதை பார்க்குறோம், நம்மளோட ஏற்றி வைக்கிறோம், அதுக்கு ஒரு தன்மை வேணும் இல்லைங்க. நம்ம மூளை என்ன ஒன்றும் தெரியாதா, பேசாததா, ஒன்றையே ஆட்டி வைக்கிறது, பேசி வைக்கிறது. அதை போய் நீ வந்து துன்புறுத்தினா சும்மா இருக்குமா? உன்னை விட்டுட்டே அந்தாண்ட போயிடுது. நீ எதையாவது பாரு, எதையாவது பேசு, எதையாவது செய். நான் அப்படி உட்காந்துட்டு வரேன், இந்த வேப்பமர தடியில் குளிர்ந்த காத்தா இருக்கிறது போயிடுது. இப்படித்தான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே கம்பன் சொன்னான், சரி ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி, சரி ஒட்டக்கூத்தர் எழுதுன அந்த காண்டத்தையும் வச்சுக்கோங்க, அது தனியாக வச்சுக்கோங்க. சேர்க்கப்பட வேண்டும் என்றால் ராமாயணத்தோடு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். சேர்க்கப்படவில்லையே. நீ கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டா, ராமாயணம் எடுத்துக்கிட்டா, கம்பன் எழுதுனா கம்பன் பட்டா எழுத முடிச்சுக்கிறான், வீட்டுக்கு போடலாம், முடிவு சார். சுபமாக முடித்தார்கள், மகிழ்ச்சியாக முடித்தார்கள். அந்த வரலாற்றினை, கதையினை, ராமகாந்தனுடைய கதையினை அப்படியே எடுத்துக்கொண்டு வருவது நல்லது கெட்டது
இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது பொழுது இறுதியாக முடிப்பது எங்கே என்றால் பட்டாபிஷேகம் தான் சுபமான நிகழ்வு, மங்களகரமான நிகழ்வு. இந்த மங்களம் மங்களம் ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க. ரெண்டுலையுமே பல நாள் சந்தேகம் வரணுண்டு. அந்த லகரம் இருக்கிற லகரம் லகரம், அதாவது சின்னலாம் பெரியலான்னு சொல்லி ஈஸியாக புரிய முடியும். சின்னலான்னா இப்படி சின்னதாக ஒரு முட்டை போட்டு வளைச்சி போடுறது, பெரியலான்னா நடுக்கு ஒரு கோடு போட்டு அதான் நீடுறது. இல்லை எந்த அளவு போடுறது மங்களத்தில் எதை வேணாலும் போடுவது செவலித்து செய்கிறது ஒன்று தான் நான் நினைச்சுட்டு. ஆனால் மங்களம் என்பது தான் மங்களமான நிகழ்ச்சியை குறிப்பதாகும். மங்களம் என்பது இறுதியான நிகழ்ச்சியை குறிப்பதாகும். அப்போ மங்களம் மங்களம் அதெல்லாம் புரிஞ்சு போச்சா பாவம் சார். அதனால சில வேளைகளிலே அதற்கு பொருள் இருக்கிறது, பல வேளைகளிலே பொருள் இல்லை. இதை மங்களம் நல்ல நிகழ்ச்சி என்று சொன்னால் சின்னதாக தான் போகணும், மங்களம் என்பதுதான் போட வேண்டும், அதுதான் முறை. அதுபோல இவன் சொன்னான், ஒட்டக்கூத்தர் எழுதிய இந்த உத்தரகாண்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். இது ரெண்டாவது கேள்வி, ஏன் கம்பரே அப்படி சொன்னீங்க. மூன்றாவது நான் இப்போ பொருளுக்கு வர மூன்றாவது கேள்வி என்னன்னா, எல்லாம் பண்ண தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றவாறு கம்பர் படைத்தார். இதான் நம்ம சொல்ற கருத்து. அதான் அறிஞர் சொல்ல கருத்து அதானுங்க ஐயா. தமிழறிஞர்கள் கற்றவர்கள், அதை படித்தவர்கள், பட்டிமன்றம் பேசியவர்கள், வழக்காடு மன்றம் செய்தவர் எல்லோரும் சொல்லுகிற கருத்து என்ன? ஆய்வாளர் கருத்து, கம்பர் ராமாயணத்தை தமிழர் பண்பாட்டுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்திருக்கிறார். பெயரிலிருந்து ராவணா போட்டு எழுதுவாங்க வடமொழியில், இப்படி ராவணன் போட்டு எழுதுவார் கம்பர். லட்சுமணன் அப்படிமா இவர் இலக்குவன் எழுதுவார். இப்படி சில எழுத்து மாற்றங்கள்லாம் பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார். நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படி பண்ண கம்பரை நான் கேட்கின்றேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஐயா கம்பரை இங்க இருக்கிறாரா? இல்லை. நீர் எழுதிய கம்பராமாயணத்திலே சீதையை பற்றி எழுதுகின்ற பொழுது, சீதை ராவணனால் கடத்தி செல்லப்படுகின்ற பொழுது என்ன மாற்றம் செய்தார்? இந்த மாற்றத்தை சொல்லு இங்கே. ஆமாம், நான் அப்படிதான் மாற்றம் செய்தேன். இந்த வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் சீதையை தொட்டு தூக்கி தோழியை போட்டு கொண்டு போனதாக கதை இருக்கிறது. நான் அப்போ எழுதவில்லை. ஏன் எழுதல? அது பண்பாட்டுக்கு எனக்கு ஒத்து வரவில்லை. சரி போ, அப்போ என்ன ஒன்று நீ என்று சொன்னால், ராவணன் சீதை வாழ்ந்த அந்த பரணசாலையோடு எடுத்து சென்றான் புஷ்பக விமானத்தில் என்றுதான் எழுதுகிறார். இது நாம் பாராட்டத்தக்கதான், போற்றத்தக்கதான். சரி, ரைட்டு, பரவாயில்ல. வால்மீகி எழுதிய அந்த இடத்தை மட்டும் மாற்றிய நீ, இலங்கையிலே சீதையோடு சந்தித்தானே விபூஷணன், சீதையை சந்தித்தானே இந்திரஜித், சீதையை சந்தித்தானே ராவணன், சீதையை சந்தித்தாளே மண்டோதரி, சீதையை சந்தித்தாளே திரிசடை, இவையெல்லாம் நீ ஏன் சரியாக கொண்டு வரவில்லை என்பது என்னுடைய மூன்றாவது கேள்வி. கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா வியூடன் சந்தித்ததே கதையே இல்லையே, இந்திரஜித் சந்தித்ததே கதை இல்லையே. இருந்தால் அவ்வளோதான், ராவணன் போய் மிரட்டுவான், அதோட அந்த கதையை எப்படி மாற்றி முடிச்சுக்கலாம். ரைட், சரி, அதை ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? இங்கே மாற்றிய நீ அங்கே சந்தித்ததை தவிர்த்தது உனக்கு என்ன லாபம்? அதனாலே என்னுடைய கேள்வி. அடுத்ததாக எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, சண்டெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. சீதை ஆட்சியவராக ஆட்சிக்கு ஆள் அனுப்புறீங்க, எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே இந்த ராமர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாருன்னா, சீதை 10 மாதங்கள் இலங்கையில் இருந்தாங்களே, அங்கே எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? ஏன் அவர் கேட்டார்னா, அங்கே ஒருத்தர் கேட்குறான், இலங்கையினுடைய ஒரு குடிமகன் கேட்குறான், அந்த கேள்வியை கேட்குறான். அது அவர் காதில் விழுதப்பா அவர் அந்த கேள்வி திருப்பி கேட்குறாரு. சீதை கோவப்படணும்ல, பட்டாளா? பட்டாள். சீதை எதிர்த்து பேசிருக்கும்ல, பேசினாளா? பேசினாள். என்ன செஞ்சார்? அவர் சொன்னதை செய்தாள். இதுதான் கம்பன் எழுதுகிற கதை. இப்போ நாம கேட்கறது, அங்கே தொட்டு தூக்கினாலே அது சரியில்லை என்று தானே, பண்பாடு இல்லை என்று தானே மாற்றினாய். நீங்கள் ஏன் ஒரு பெண்ணை, ஒரு கணவன், அவருடைய கற்பு அவரிடத்தில் இருக்கிறதா இல்லை சந்தேகப்படுகின்ற அளவிற்கு நீ ஏன் அதை அனுமதித்தாய் என்று கேள்வி இருக்கும். ஏன் அனுமதித்தாய்? அனுமதித்தாய் அல்லவா? அவளை ஏன் நீ தீப்புக சொன்னாய்? ஏன் அக்னி பரீட்சை செய்ய சொன்னாய்? ஏன் அக்னிக்குடி இறங்க சொன்னாய்? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் ராமர் சொல்லுவாரு. குடிமக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். இது அரசியல் பேசுற மாதிரி இல்லை, அவன் அரசன் தான் அப்படிதான் பேசுவான். குடிமக்கள் கேட்கிறார்கள், அவர்கள் அதை மனநிறைவடைய வேண்டும் என்றால், தெளிவு பெற வேண்டும் என்றால் இது செய்துதான் ஆக வேண்டும் என்று ராமன் அந்த இடத்துல கூறுகிறான். அங்கே ஒன்று கூறுவான், நான் போர் செய்தது சீதையை மீண்டும் அழைத்துச் செல்வதற்காக அல்ல, இந்த உலகத்திலே அதர்மம் அழிவதற்காக செய்தேன். இது நியாயமாக? அதை வால்மீகி எழுதுகிறான், கம்பன் அதை எழுதவில்லை, அங்கே மாற்றியிருக்கிறான். நான் உன்னை மீட்பதற்காக வரவில்லை என்று கம்பன் சொல்லவில்லை. கம்பன் அப்படித்தான் சொல்கிறான், சீதையை மீட்பதுதான் என்னுடைய வேலை,
அதுதான் ஒரு மனைவிக்கு கணவன் செய்யக்கூடிய செயலாகும் என்று அவன் பேசுகிறான் கம்பராமாயணத்திலே. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி சொல்லவில்லை. நான் உனக்காக இங்கே வரவில்லை, இந்த உலகத்திலே அநீதி அழிய வேண்டும், நீதி நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதர்மம் ஒழிய வேண்டும், தர்மம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன், சண்டையிட்டேன் என்று சொல்லுவான். அதை மாற்றி எழுதியவன் யார் என்றார். சரி, அப்போ அந்த இடத்துல நீ மாற்றிட்டே, அப்போ ஏன் தீர்ப்பு வருத்தம் மட்டும் நீ அனுமதிச்ச? தப்பு தான் என்ற பார்வையில் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். முடிச்சுங்களா? சீதையை பற்றி அத்தனை முடிச்சு. அடுத்ததாக நான் வாலிக்கு வருகிறேன். வாலி என்பவன் யார்? அவன் ஒரு குரங்கு அரசன், கிஷ்கிந்தையினுடைய அரசன். அவன் மிகப்பெரிய அரசன், பலசாலி, தேர்ச்சி பெற்றவன், விருதுகள் பெற்றவன், ஒரு உங்களை மாதிரி வச்சுங்கன்னா தெய்வ அனுகிரகம் பெற்றவன், அந்த வரங்களெல்லாம் பெற்றவன், மலைக்கு மலை தாவக்கூடியவன். அவனை எழுத்து நின்றீங்கன்னா உங்களுடைய வரத்தில் பாதி பலம் அவனுக்கு கூடி, இதான் அவன் பெற்ற வரம். அப்படிப்பட்ட வரம் பெற்ற அந்த வாலியை என்ன செய்தார்? மறைந்திருந்துதானே ராமன் கொன்றான், மறைந்திருந்துதானே ராமன் வாலியை அழித்தான். ஐ சரியா? ஏன் மறைந்திருந்த அவனை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? ஏன் அதை ஏற்றுக்கொண்டாய் கம்பரே? அதை மாற்றிருக்கலாம் அல்லவா? எங்கெல்லாம் மாற்றம் செய்தாயே, இதை நீ மாற்றிருக்கலாம் அல்லவா? ஏன் மாற்றவில்லை? அதுதான் என்னுடைய கேள்வி. அங்கே மறைந்திருந்து தாக்கி வாலி அழிக்கப்படுகிறான். அதுக்கு பிறகு சுக்ரீவன் வருகிறான். அது வேற கதை, அது அங்கே போகட்டும். ஆக அப்படி செய்த அந்த கம்பர் இங்கே எல்லாம் மாற்றம் செய்யாமல் விட்டு விட்டார். அங்கே ஒன்றை சொல்லுவார், நீ குரங்காக இருந்தாலும் நீ தெய்வ அம்சம் உள்ளவன், நீ குரங்கு அல்ல, எனவே நீ இவ்வாறு செய்திருக்க கூடாது என்று சொல்லுவார். அதை ராமனுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார். அதை ராமருக்கு வருகின்ற பொழுது நான் மனிதனாக இருக்கிறேன், எனவே மனிதனுக்குள்ள குணங்களோடு தான் நான் இருப்பேன் என்று சொல்கிறவர் ராமன். அப்போ ரெண்டும் உங்களுக்கு முரண்பாடு இல்லையா? வாலியை பேசும்பொழுது மட்டும் நீ குரங்குக்கு உள்ள அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, அது செயல்பாடு செய்யக்கூடாது, தவறு என்று சொல்லுகின்ற ராமர், நீ செய்கிற பொழுது என்ன செய்திருக்கவன்? நீ ஒரு தெய்வ அம்சம் தானே, திருமாலுடைய அவதாரம் தானே. திருமால் அவதாரம் எடுக்கிற பொழுது தான் ராமாவதாரம் என்று வருகிறது, கதையின்படி நான் சொல்லுகிறேன். அப்போ நீ அவதார புருஷனாக இருக்கிற பொழுது, தெய்வ அம்சமாக இருக்கிற பொழுது, எல்லாம் தெரிகின்ற பொழுது உனக்கு ஏன் இது புரியவில்லை? நீ ஏன் இங்கே மறைந்திருந்து கொண்டது தவறு என்று நீ தெரிந்து கொள்ளவில்லை? அவன் ஏன் கொன்றாய்? இது வாலியை பற்றி. இது கைகைக்கு வரும். கைகை நல்லவளா கெட்டவளா அது வேற, அது சமாஜம் நம்ம போகலாம். ஆனால் கைகையை தூண்டிவிட்டவள் கூனி. அதனால நடந்தது என்ன? ராமர் காட்டுக்கு போனார், ரைட், முடிஞ்சு போச்சு. தசரதன் பட்டான், முட்டான், எழுந்தான், உழுந்தான், அழுதான், புரண்டான், கையில் விழுந்தான், காலில் விழுந்தான், இன்னும் பண்ணலாம், எதுவுமே ஈடுபடவில்லை. ஒரு கணவன் மனைவிடத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அத்தனையும் செய்தானவன். காலில் விழுந்து வணங்கினான், கும்பிட்டான், நாக்கு குளறியது, வாய் பேசப்படவில்லை, தடுமாறினான், கீழே விழுந்தான், எழுந்தான், எல்லாம் பண்ணான். அப்போ கைகை அசையவே இல்லை, என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட கைகையை நான் துறக்கிறேன் என்று தசரதன் சொல்றார். கம்பராமாயணம் சொல்றார். அந்த கடைசி எங்க வருதுன்னு சொன்னா, அந்த யுத்தகாண்டம் முடிஞ்ச உடனே ராமர் அயோத்திக்கு புறப்படுவார். அப்ப தசரதன் பிரசன்னமாகிறார். பிரசன்னம்னா என்னன்னா நேரில் தோன்றுவது, அவ்வளவுதான். தோன்றி, ராமா நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டால் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிற பொழுது கம்பன் அங்கேயே பயன்படுத்துகிறான். அவருடைய புத்தி கூர்மையை அங்கே பயன்படுத்துகிறான், கவித்திறமை அங்கே காட்டுகிறான். அந்த 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 நிகழ்ச்சியை தனக்கு சாதமாக்கி கொள்கிறான் கம்பன். ஆனால் வால்மீகிகள் அப்படி இல்லை. மீண்டும் கூனி செல்கின்றாள், கைகை அவளிடத்திலே பேசுகின்றாள், வாதாடுகின்றாள், மனதை மாட்டுகின்றாள். அதுக்கப்புறம் தான் கைகை போய் ராமனை வரவேற்க போகிறாள் என்று வால்மீகியில் வரக்கூடிய கதை. ஆனால் கம்பன் என்ன சொல்றான்? கம்பன் சொல்லுகின்ற பொழுது அந்த கதை அப்படியே மாற்றி தசரதன் வாக்கு கொடுத்தான். ராமர் கேட்டதற்கு பதில் சொன்னான். எப்படி சொன்னான்? ராமர் என்ன கேட்கிறாருன்னா, தீயவள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் பெறுக. புரியுதா? தீயவள் என்று நீ துறந்த என் தெய்வம் கைகை, அவளுடைய மகன் பரதன், என் தெய்வமும் மகனும் என் தாயும் தம்பியுமாம் வரம் பெறுக. எனக்கு தாயாகவும் தம்பியாகவும் வரம் கொடுக்கிறது. ஏன்னா அவன் சொல்லிட்டான், தசரதன் சொல்லிட்டான், அவளும் எனக்கு ஆகாள். தீயவை யாவையினும் தீயவள் என்று கூறிய தசரதன் சொன்னான். வைஷ்ணவம் நீ சொல்லுகின்றார். அப்ப தசரதன் அவளை எனக்கு ஆகாள் என்று சொல்லுகிறார். எனக்கு மனைவி அல்ல, துறக்கிறேன் என்று சொன்னான். அப்ப துறந்து விட்ட ஒருவளை இவன் எப்படி தாய் என்று அழைக்க முடியும்? அங்கேதான் கம்பனுடைய கவித்திறமை செயல்பட்டிருக்கிறது, அவனுடைய புத்தி கூர்மையும் செயல்பட்டிருக்கிறது, தமிழ் பண்பாடு நிறைத்திருக்கிறது. அங்கே தசரதன் மூலம் இந்த வரத்தை பெற்று விடுகிறார். பெற்ற பின் என்ன ஆகிறது? கைகேயி தாயாக மீண்டும் வந்து விடுகிறார். இது கைகேயிக்கு தெரியுமா?
தெரியாது, கைகேயிக்கு தெரியாது. அவள் எங்கேயோ இருக்கிறாள், இது எங்கேயோ நடக்குது, இது இலங்கையில் நடக்குது, அது எங்கேயோ இருக்கு. எனவே அவள் தசரதன் துறந்து விட்ட பின்பு, இவன் மனைவி இல்லை என்று சொல்லிவிட்ட பின்பு, இவன் என் மகன் இல்லை என்று சொல்லிவிட்ட பின்பு அவர்களையும் மீண்டும் குடும்பத்தோடு சேர்ப்பதற்கான வாய்ப்பை கம்பன் தேடுகிறான். அவன் தேடிய இடம் உத்தகாண்டத்தினுடைய கடைசி தேடுகிறான். அங்கே வெற்றி பெற்று விடுகிறான். எனவே இதை ஏன் செய்தார்? ஏன் வால்மீகி இதை சொன்ன தவறு செய்த கூறி மீண்டும் போய் கையெழுத்திலே மன்றாடி கேட்டு அவளை திருத்தி கொண்டு வருவதற்கு பதிலாக நீ ஏன் இதை செய்தாய் என்பதுதான் என்னுடைய இறுதியான கேள்வி. ஆக கம்பர் இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவர் சொன்னால் இந்த கம்ப ராமாயணத்தை நாம் முழுமையாக நாம் தெரிந்துள்ளவர்களாக நாம் ஆகும். இதில் கம்பராமாயணம் தமிழில் இருக்குது, வேறு எது தமிழில் வல்லியாசா ராமாயணம் எதுவுமே வடமொழியில் வால்மீகி ராமாயணம் இருக்குது, அது வேறு எது இல்லையாசா இருக்குது. ஸ்ரீமத் ராமாயணம் ஒன்று இருக்குது, துளசிதாஸ் ராமாயணம் எல்லாமே இது ஒட்டி வர்றது தான். ஆக நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது வால்மீகி ராமாயணம் வடமொழியில் அவ்வளோதான். ஆக இந்த ராமாயணத்திலே கம்பனிடத்திலே இத்தனை நன்மைகளும் உண்டு, இத்தனை மாற்றங்களும் உண்டு. தீர்வுன்னு சொல்ல மாட்டேன், மாற்றங்கள் இருக்கின்றன. அந்த மாற்றங்களுக்கான காரணம் என்ன என்பதை கம்பன் தான் விளக்க வேண்டும். நாம் அதிலிருந்து அப்பால் சென்று விடுகின்றோம். நமக்கு எட்டாத கனியாக இருந்தாலும் சரிதான், அல்லது நாம் நம்முடைய அறிவுக்கு அது படாத ஒன்றாக இருந்தாலும் சரிதான். இந்த கேள்விகள் நியாயமான கேள்வி கேட்டிருக்கிறேன். இதற்கு தேவையான பதிலை எல்லோரும் தேடி பாருங்கள். தெரிந்தால் அந்த கூட்டத்தில் கூறுங்கள், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி தெரியவில்லை என்றால் அடுத்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது எல்லாவற்றையும் கூறி நிறைய